விஜய் வில் பி அ ஸ்பாயிலர். நிச்சயமாக. அதுதான் நான் சொல்லுகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் சில தொகுதிகளில் தோற்பதற்கு விஜய் காரணமாக இருப்பார். அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சில தொகுதிகளை இழப்பதற்கும் விஜய் தான் காரணமாக இருப்பார். அதனால் அது எங்கே எவ்வளோ வாங்குறாருன்னு தான். இப்போ சிட்டிலேயே நிறைய ஓட்டு வாங்குவாருன்றாங்க. சென்னையில் மட்டுமே ஒரு 5-6 தொகுதிகளில் தாவேகா 2வது இடத்திற்கு வந்தால் கூட வியப்படைவதற்கு இல்லை என்று தகவல்கள் நமக்கு கிடைக்கின்றன. ஆகவேதான் சென்னையை குறிவைத்து சில முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட விரும்புகிறார்கள். இன்னொரு அட்வான்டேஜ் விஜய்க்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், நான் ஏற்கனவே பேசி வருவது தான். அதாவது படிக்காத 2 தரப்பு இளைஞர்களும் கலந்து விஜய் ஆதரிக்கிறார்கள். படித்த இளைஞர்கள் மத்தியிலும் ஓரளவு ஆதரவு இருக்கிறது, படிக்காதவர்கள் மத்தியிலும் இருக்கிறது, சமூகத்தின் அடித்தளத்தில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்கள் மத்தியிலும் அவருக்கு ஆதரவு இருக்கிறது. இவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வாக்களிக்க செல்பவர்கள், அது அவருக்கு ஒரு அட்வான்டேஜ். படித்த மேல்தர வர்க்கத்தினர் இருக்காங்க பாருங்கள், ஒரு 40 அண்ட் அபோவ், அவங்களாம் வெயில் இருந்தால் போக மாட்டாங்க, அப்புறமா நிதானமாக 4 மணிக்கு ஓட்டு போட போகலான்னு பார்ப்பாங்க. விஜய் ரசிகர்கள் கொடுத்துக்கிற வெயிலில் தான் விஜய் கூட்டத்துக்கு ஓடி வர்றாங்க. அதனால் அவன் காலையிலே போய் பூத்தில் நின்றுடுவான். அது விஜய்க்கு ஒரு அட்வான்டேஜ். அவனுடைய யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போடுவாங்களா, ஓட்டாக கன்வெர்ட் ஆகுமான்னு சில பேர் சந்தேகம் கேட்குறாங்க, சந்தேகத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நான் அப்படி பார்க்கவில்லை. விஜய்க்கு வருகிற கூட்டம் அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 90-95% ஓட்டாகவும் கன்வெர்ட் ஆகும்.